வணக்கம் நேயர்களே. பொதிகை வழங்கும் சோயோ சோய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தீபாவளி நெருங்கிக்கிட்டே இருக்கு. சோ பட்சணம் பண்றதுக்கு எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கூடுதலாக தாமு சார் நிறைய செய்முறைகளை சொல்லும் பொழுது நம்ம இன்னும் அதை சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு நேயர்களாகவும் காத்துட்டு இருக்காங்க சார். அவங்களுடைய போன் நம்பர் முதல்ல பார்த்துருவோம். நேயர்களே, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் இது உங்களுக்கு வருது, ஸ்கிரீன்ல பாருங்க. சென்னை நேயர்கள் 64628270 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் 04417077. கைபேசி எண்கள் இரண்டும் இருக்கு. 9444901011 9444901021. வெளிநாட்டு நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 00144425397010. சார், நிறைய பலகார வகை எல்லாம் இருந்தா கூட ஒரு நேர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு சின்ன எலிமெண்ட் இருக்கு இந்த நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம்ல. நீங்க எப்பவுமே இந்த கைப்பிடி அளவு எல்லாம் என்ன சொல்றீங்க, என்ன அளவு சார், குழிக்கரண்டினா என்ன அளவுன்னு கேட்பாங்க இல்லையா? இப்ப நேரம் அவங்களே பார்த்துட்டு போறாங்க. நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க செய்முறை விளக்கம் கொடுக்க போறேன்னு. அதுக்கான ஒரு முன்னோட்டமா இதுன்னு வச்சுக்கலாம். நேர்களே, செய்முறை விளக்கம் ஒரு சிலது சார் பண்ணது வருது பாருங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இது மைசூர் பாக்குக்கு கடலை மாவு ஒரு அளவுக்கு, நெய் 300 கிராம். 300 கிராம்ன்றது ஆக்சுவலாக 1.5. ஓகே. தட்டை எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கிட்டா எப்ப வேணாலும் பண்ணலாம். தீபாவளிக்கு தான் இல்ல. இது உப்பு போடணும். உப்பு சேர்க்கல. உப்பு அதுல இல்லையோ? ஓகே, உப்பு சேர்த்துக்கணும். ஆக்சுவலா ஒரு கை பொட்டுக்கடலை மாவு, மிளகாய் தூள். ஓகே, சூப்பர். குங்குமம் அப்படி இல்லைன்னா வேணும்னா ஓகே, அது ஆப்ஷன் தான். குங்குமம் கொடுத்துருக்கோம், ஏலக்காய் அப்படி கொடுத்துருக்கோம். பொடி மாவு பதத்துக்கு செஞ்சு பேக்கிங் பவுடர் கூட ஆப்ஷன் தான் இல்லையா சார்? பேக்கிங் பவுடர் தேவையில்லை, இருக்கு தேவையில்லை இல்லையா? ஏன்னா அது ஒரே நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷா வரும். கோவா போட்டோம்னா பேக்கிங் பவுடர் தேவையில்லை. ஆமா. இது முறுக்கு, பட்டர் முறுக்கு மாதிரி இருக்கு சார். இது ஆமா, பட்டர் மிக்ஸ், பட்டர் முறுக்கு தான். அதுக்கு அதேதான். கரெக்ட், பரவாயில்ல, தெரிஞ்சிருக்கு. நிறைய சாப்பிட்டு நிறைய தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இதில் பொரிக்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி. ரிஃபைண்ட் ஆயில். ரசகுல்லா ரசகுல்லாவுக்கு பதம் தேவையில்லை. தேவையில்லை. ஓகே ஓகே. திக்னஸ் வரும்போது தண்ணி சேர்த்துக்காங்க. நாலு ஸ்வீட்டு இந்த ஓம்பொடி. ஓகே, ஓம்பொடிலாம் குறைஞ்சது ஒரு நல்லா பண்ணோம்னா ப்ராப்பரா சேவ் பண்ணா 1 மந்த் கூட வச்சு இது பண்ணலாம் சார். அதாவது அந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அது பொறுத்து. ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் வாசனை இருக்கக்கூடாது. இந்த மிக்சர்ல மட்டும் ஸ்பெஷல் மிக்ஸ்ன்னு சொல்லும்போது அவல் பருப்பு போடலாம், பருப்பு, பாதாம் பருப்பு, அதே மாதிரி இந்த மிளகாத்தூள். கொஞ்சம் கொஞ்சமா செய்யற நிறைய வேலை இது. ஆனா 2-3 ஐட்டம் செஞ்சீங்கன்னா மிக்சர் பண்றது ஈஸி. வீட்டை பண்ணும்போது இந்த பாதாம் பருப்புன்னு சொல்லும்போது கூடவே அதுல முந்திரி பருப்பு கொஞ்சம், அதாவது பாதாம் பருப்பு அரைப்பது 1/4 போடணும். அப்பதான் அரைக்கும் போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஒரு பாதாம் அரைச்ச கன்சிஸ்டன்சி, முந்திரி கொஞ்சம் சேர்த்து வர்றதுனால. ஓகே ஓகே. பாதாம் அல்வாக்கே கொஞ்சம் முந்திரியும் போடுறது நல்லா இருக்கும். கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். ஓகே, அந்த பதம் கரெக்டா வரும்.
இல்ல அழகா யார் வச்சாங்கன்னு தெரியல இந்த இதுக்கு பேரு, இந்த டிஷ்ஷுக்கு. வாயில போட்டா அப்படியே கரையுது, அதனால தேன் குழல். இதுல கொஞ்சம் வெண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட பிரிஞ்சிடும். சொல்லிருக்கீங்க. அது மாதிரி அதுவும் ஒரு சின்ன பார்க்கணும். ஆமா. நிறைய வந்து ஸ்வீட் காரம்னு போட்டு ஜமாச்சிட்டீங்க. ஏன்னா தீபாவளிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சார். முதல்ல காலையில வந்து பாத்தீங்கன்னா வெத்தலையில லேகியம் உருட்டி கொடுப்பாங்க. அந்த வெத்தலையோட சேர்த்து சாப்பிட்டுடணும். சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாள் முழுக்க நீங்க என்ன சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கூட நீங்க வீடுகளில் வச்சு அப்பப்போ சாப்பிடலாம், வயிறு உபசம் வராம இருக்கிறதுக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்டார்ட் வித் நம்ம வந்து தீபாவளி லேகியத்தோட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டுல பண்ண தெரியறது இல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெடிஷ்னல் ஐட்டம் அது. ஆனா நமக்கு அளவு தெரியாததுனாலையும் எப்படி பண்றதுன்னு தெரியாததுனால நம்ம கடைகள்ல தான் வாங்கி சாப்பிடுறோம். ஒரு சிலது வந்து நம்ம ட்ரெடிஷனல் நம்ம மறக்காம இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது தீபாவளி லேகியன்னு சொல்லலாம், இல்லை தீபாவளி மருந்துன்னு சொல்லலாம். இதை அளவு பார்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் சொல்கிறேன் நான். 2.5 டேபிள் ஸ்பூனு தனியா. டேபிள் ஸ்பூன் பெருசு. அதில் வந்து 2 டீஸ்பூன் தனியா, அதே மாதிரி 2 டீஸ்பூன் ஓமம், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 5 கிராம் அதாவது 1 டீஸ்பூன் சுக்கு பொடி. அதுக்கப்புறம் இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு வெல்லம், நெய் 200 கிராமு, நல்ல எண்ணெய் 50 கிராம். இதுதான் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள். அதாவது தனியா, மிளகு, சீரகம், ஓமம், சுக்கு, நல்லெண்ணெய், வெல்லம். இப்போ என்ன பண்ணணும்னா தனியா, மிளகு, சீரகம், ஓமம் எல்லாத்தையும் தண்ணியில் ஊற போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஊற வச்சு அதை பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். இப்போது அந்த வெல்லத்தை 3/4 கப்பு சொல்லியிருக்கோம். இந்த 1/4 கப்பு தண்ணி விட்டு வெல்லத்தை பாகு எடுத்துக்கணும். அதாவது ஒரு பிசுபான பதத்தோடு எடுத்துக்கணும். நெய் வந்து ஒரு கடாயில் போட்டு அதை அரைச்சி வச்சுக்க விழுதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு வரணும். இந்த வெல்லத்தை சேர்த்துட்டு வரணும். முதல்ல நெய் போடுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயில் போட்டுட்டு நல்லா அதை அந்த அரைச்சதை கிண்டிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த வெல்லத்தையும் போட்டு ஒரு ஸ்டேஜில் வரும், ஒரு அல்வா மாதிரி வரும். கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அல்வா மாதிரி ஒரு ஷைனிங்காக கிடைக்கும். அந்த அல்வா பதத்தில் நீங்கள் இறக்கிடணும். ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டு அவங்க சொன்ன மாதிரி வெத்தலையில் மடித்து கொடுத்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற கிருமிகள் போயிடும். ஜீரண சக்திக்கு ஒரு அருமையான ஒரு தீபாவளி மருந்து. நான் தீபாவளிக்கு நிறைய சாப்பிடுவோன்னு கிடையாது, அட்லீஸ்ட் தீபாவளின்னு சொல்லி அந்த வயிற்றை கிளீன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம தீபாவளி மருந்தியாக சாப்பிடலாம். சரி, இன்னொரு நேர் நமக்காக காத்துருக்காங்க சார். நம்மளுடைய முதல் நேர். வணக்கம். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்க, வாங்க. வருது தீபாவளி வருது. இல்ல கொஞ்சம் சத்தம் வேணும், கேட்கல, சத்தம் வேணும். அம்மா ஆவடியில இருந்து அனந்தலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. சொல்லுங்க கேள்விட்டு சொல்லுங்க அனந்தலட்சுமி மேடம். மேடம் இத்தனை பஸ்ல இத்தனை காரணம் சொல்லிட்டாரு. எனக்கு தேங்காய் பர்பி பண்ணணும்னு பர்பியா வர மாட்டேங்குது, தேங்காய் பால் உருண்டையா வருதுங்க. அப்படியா? ஓகே ஓகே. அதுவும் காரத்து இந்த ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணாருன்னா நான் கடகட குறிச்சிருக்கீங்க மேடம். சரி, மெதுவாவே சொல்வார் சார், கவலைப்படாதீங்க. ஏன்னா இது பட்சணங்கிறதுனால. நன்றி நன்றி மேடம். பொதுகை சார்பா உங்க எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். சோ தேங்காய் பர்பி. தேங்காய் வந்து நீங்க கொஞ்சம் முத்தின தேங்காவா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது துருவுனிங்க அப்படின்னா கிராமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 150 to 200 கிராம் உங்களுக்கு அது தேங்காய் துருவல் கிடைக்கும். சர்க்கரை 300 கிராம். ஸோ 1:2 சார். 1:2. சர்க்கரை இது நெய் வந்து 150 கிராம் நெய். ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போது அந்த தேங்காய் துருவில் நெய்யை விட்டு அதை வதக்குறோம். சர்க்கரையை போட்டு வதக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் இலகி அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து அது மாதிரி சுற்றி வரும். அந்த ஏலக்காய் பொடி போட்டுடணும். நீங்கள் செஞ்சபோது பால் வந்த காரணம் அந்த சர்க்கரை வந்து இலகலை, அதாவது அந்த பாகு வரல. அது எப்போ அந்த பாகு வரும்போது கிண்டும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அது கிண்டும் போது டைட்டாக உங்களுக்கு வந்து அந்த பாகு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த கிண்டும் போது டைட்டாக வரும்போது அதை கடாயில் ஒட்டாத போது எடுத்து கொட்டிங்கன்னா கடித்து சாப்பிடும்போது வந்து கிறிஸ்மஸ் கிடைக்கும், டேஸ்ட் நல்லா, அதாவது கன்சினஸ் கிடைக்கும். இல்லை அந்த பாகு இலகின பாகு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் மாதிரி ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இது அதே மாதிரி நம்ம தட்டுல நெய் தடவி போட்டுட்டு ஸ்கொயர் கட் பண்ணிட்டோம்னா அந்த தேங்காய் ஸ்டைல் வரும்.
காராசேவுன்னு சொல்லும்போது கடலை மாவு, சப்போஸ் ஒரு அழகு கடலை மாவு எடுத்தால் 1/4 அழகு அரிசி மாவு, மிளகாத்தூள், மிளகு, சப்போஸ் மிளகுத்தூள்னா மிளகு வந்து பொடி பண்ணி மிளகு போட்டுக்கலாம். அதில் வெண்ணெய் ஒரு 50 கிராம் போட்டு, உப்பு போட்டு, கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடணும். உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக ஒரு பூரி மாவு மாதிரி கிடச்சிடும். இந்த காராசியை வச்சுட்டு போட்டு பிழிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துடணும். அந்த கிறிஸ்மஸ் அப்படியே மெயின்டைன். என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது பொரிச்சு எடுத்தாலும் அப்படியே வந்து டப்பாவில் போட்டு சூடாக போட்டு முடி வச்சிட்டிங்கன்னா நமுத்து போயிடும். நல்லா ஆற விட்டு நீங்கள் டப்பாவில் போட்டிங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த ஒரு தேங்காய் பர்பிக்கும் ஒரு 4 காராசேவை சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அவங்க சொன்னது 2 காம்பினேஷன் சேர்த்துட்டீங்க. இதுல எது தப்பா போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சார்? இன்னும் அவங்களே சொல்லிட்டாங்க, அதாவது இந்த பாகு இலகியே இருந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி பர்ஃபியா வராது, அது வந்து இதுவா தான் வரும், பால் மாதிரி தான் வரும் அப்படின்னு. இது ரெண்டுத்துலயுமே இப்ப இந்த 2 டிஷ்லயுமே எது தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு எதுல? ஒண்ணு வந்து இப்ப காராசேவுலயோ முறுக்குலயோ ஏதாவது வெண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பிழியும் போது அப்படியே பிரிஞ்சு போயிடும். நான் எப்பவுமே நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, நம்ம கான்ஃபிடென்ட் இல்லைன்னா கொஞ்சமா எடுத்துக்கோங்க, கொஞ்சமா பிழிஞ்சு பார்த்துக்கோங்க. பிரிஞ்சு போச்சுன்னா அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த ஜல்லிக்கரண்டில் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து பாழாகாது. அந்த மாதிரி பட்சத்தில் சப்போஸ் அந்த காராசேவோ இல்லை முறுக்கோ அதை திரிஞ்சு போகிற பட்சத்தில் நீங்கள் ஒரு கை மாவு, அந்த மாவு என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த சூடு எண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம பூரி முறுக்கு மாவு இருக்குது அதோடு சேர்ந்து பிசைஞ்சு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த முறுக்கு வந்துடும். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஒரு நேயர் இருக்காங்க சார், பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சித்ரா, சொல்லுங்க மேம். ரொம்ப நாள் கால் பண்ணிட்டு இருக்கேன் மேம், லைனே கிடைக்கல. சோ ஸ்வீட், வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன, இதான் தீபாவளி பரிசு உங்களுக்கு, வாங்க. ஒரே ஒரு சந்தேகம் மேம், ரோட்டோரத்துல காளான் செய்வாங்க கிரேவி, மேல கொத்தமல்லியில பூ விடுவாங்கல்ல மேம். சரி, அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி. காளான் போட்டு கிரேவியா? ஆமாங்க மேம். பானிபூரி, பேல்பூரி அந்த மாதிரி இதுல இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க சாப்பிட்டீங்க சித்ரா? எங்க சாப்பிட்டீங்க அது என்ன? ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. சரி, ஒரு லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, இல்ல. பானிபூரிக்கு மேல போடுற மாதிரி காளான் போட்டு ஏதோ கிரேவி. அது இவங்க சொல்றது வந்து அது சென்னையில் இப்போ கிரேவி செய்யாங்க. பானிபூரி போடுறதுக்கு கிரேவி கிடையாது, கிரேவி இருக்காது. பானிபூரியில தண்ணி தான், தண்ணி உள்ள மசாலா. இதே வந்து அந்த சாட்ல சாப்பிடுறாங்க இல்லைங்களா, அந்த ஆலு அந்த சன்னா மசாலா அது மாதிரி. ஸோ அதுல வந்து சென்னாவுக்கு பதிலாக அவங்க வந்து நீங்க இந்த காளான் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, சின்ன வெங்காயத்தின் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஒன்று, இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர், இஞ்சி பூண்டரவை தக்காளிப்பழத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். அண்ட் தென் காளானம் போட்டுட்டு உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சோண்டு கருப்பு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு காளான் குக் பண்ணுற டைம் 3 நிமிஷம் தான். உங்களுக்கு ஒரு திக்காக வந்து அந்த காளானுடைய கிரேவி மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் அந்த சாட் மசாலாவில் அந்த பூரியில் போட்டு ஒரு சாட் மாதிரி போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதெல்லாம் விட உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்கா சப்பாத்தியோட இந்த காளான் நான் சொன்ன அந்த காளான் மசாலா சாப்பிட்டீங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும் ஆக்சுவலி. சாட்டோட இது சரி. நீங்க இந்த செய்முறை இது நம்ம போட்டோம் இல்லைங்களா, அப்ப வந்து நீங்க ரசகுல்லா அதுல வந்தது. சோ வந்து ரசகுல்லா வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா, ஏன்னா ரசகுல்லாவுக்காக 2 மாநிலங்களே சண்டை போட்டிருக்கு. கல்கட்டாக்கும் இதுக்கும் பேர் என்ன, வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரிசாக்குமே சண்டை. அது ரசகுல்லா எங்களோட ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப ஈஸி டு குக் தானே. யாரோட ப்ராடக்ட், பொதுவான ப்ராடக்ட், யார் வேணும் பண்ணலாம். அதாவது ரசகுல்லா செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 2 கவர் பால் ஊற்றிக்கோங்க. கொதி வரும்போது ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை ஒரு கப்பில் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழம் சாறை நல்லா பால் கொதி வரும்போது இந்த எலுமிச்சை சாறை விட்டுடணும். விட்டு ஒரு 2 செகண்ட்ஸுக்குலாம் வந்து அது திரிஞ்சு போகும். சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே தட்டு போட்டு மூடிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. தண்ணியை அந்த அது பன்னீரும் அந்த மேலே வந்து அந்த வேவ் வாட்டர் தனியாக பிரிஞ்சு நிற்கும். அதில் ஒரு துணியில் வச்சு நல்லா வடிகட்டிட்டு நல்லா டைட்டாக பிரிஞ்சிக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. அதில் அந்த பன்னீரில் தண்ணி இருக்கக்கூடாது. சூடாகவே நம்ம மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும். உங்களுக்கு வந்து அந்த பூரி மாவு மாதிரி வந்துடும். இந்த ரசகுல்லா மாவு போடணுமா சார்? அதுவுமே கிடையாது. பன்னீரே போட்டால் உங்களுக்கு அந்த மாவு அன்றைக்கி கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ரசகுல்லாவுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு பதம் கிடையாது, சர்க்கரைக்கு பதம் கிடையாது. இப்போ சப்போஸ் நம்ம வந்து 2 லிட்டர் பால் அப்படின்னா மேபி ஒரு அழகு சர்க்கரை, அது ஒரு அழகு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி கொதிக்கு நல்லா கொதி வருது. கொதி வரும்போது என்ன பண்ணுறோம், இந்த ஒட்டி வச்சுருக்க அந்த ரசகுல்லாவை வந்து சக்கரை தண்ணியில் போட்டுரும். எப்போ தெரியும் குக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை உள்ளே அடங்கி மேலே வந்து மிதக்கும். மேலே மிதக்கும் போது எடுத்து பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து அந்த சக்கரை தண்ணி வந்து திருப்பி அந்த சக்கரை தண்ணி பாகிலே விழுந்துடும்.
அதனால அதுதான் வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மேலே மிதக்கும் போது நீங்கள் எடுத்து பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாறு தெரியும், அந்த சக்கரை தண்ணி வெளியே வந்துடும். ஒன்றே ஒன்று இதில் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த சர்க்கரையை வந்து திக்னஸ் வரக்கூடாது. திக்காச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி அந்த தண்ணியை விட்டுக்கலாம், பச்சை தண்ணியை விட்டுக்கலாம், விட்ட திருப்பி வந்து தண்ணி ஆகிடும். அதுலேயே கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல அந்த ரசகுல்லா வந்து பன்னீர் வந்து உறிஞ்சிக்கும். எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சிரப்போடு போட்டு வைக்கும்போது நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் வச்சிங்க அப்படின்னா 10 நாள் வரல தாங்கலாம். வெளியே வச்சு எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 days வரும், புளிச்சு போகும். இது வந்து சார் இந்த பாலை திரிஞ்சு உடனே அந்த பன்னீர் தான் பண்ணணுமா? இப்ப பன்னீர்லாம் வந்து கடையில கிடைக்குது, அதுல பண்ண முடியாது, அதுல வராது. ஒரு ரசகுல்லா மட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷா பன்னீர் பண்ணிக்கலாம். அதுவும் சரி, ரசமலாயும் சரி, ஃப்ரெஷ்ஷா இதுல தான் பண்ணணும். பன்னீர் இது நீங்க கடையில வாங்குற பன்னீர்ல பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதுல அது இதுவாயிடுச்சு உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது, அது உங்களுக்கு பைண்டிங் வராது உங்களுக்கு. ஓகே. அது எவ்வளவு நிமிஷம் உங்களுக்கு வந்து அந்த பன்னீர் வந்து உங்களுக்கு சரியா வரல, அந்த திரியா போகுது, நீங்க மாவு மாதிரி வரல அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் தான் மைதா மாவு போடணும். மைதா மாவு ஒரு டீஸ்பூன்றது 5 கிராம் அவ்வளவுதான் போட்டு அதை திருப்பி நீட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அது எவ்வளவு நேரம் வரும் சார், ஆகும் சார்? ஏன்னா இப்ப நம்ம தேங்குடல் முறுக்குல நமக்கு தெரியும் அது சவந்து வரும், நம்ம எடுத்துருவோம். இல்ல இது மேல நடக்கும்போது அவ்வளவுதான். இல்ல தோராயமா டைம் எவ்வளவு எடுத்து அப்ராக்சிமேட்லி நீங்க பன்னீர் செய்ய முடியும், செஞ்சாச்சு அப்படின்னா 20 நிமிஷத்துல ரசகுல்லா 20 நிமிஷத்துல அந்த அவ்வளவுதான் கொதியில அவ்வளவுதான் டைம். ஹை ஃப்ளேம்லயே வச்சு பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் மாதிரி தான் இருக்கு. பட் கரெக்ட்டா பண்ணலாம். ஓகே. அந்த ரோஸ் வாட்டர் மட்டும் நம்ம தேவையில்லை, அது வாசனைக்கு எதுவுமே தேவையில்லை. ரசகுல்லாக்கு வாசனை தேவையில்லை, வேணும்னு தான் யூஸ் பண்ணிக்கலாம், அதை அல்டரேட் பண்ண வேண்டாம். அப்படியே சாப்பிடலாம், அதுலயே சாப்பிடலாம். ஓகே. இப்போ அடுத்து நீங்களே கூட ஒரு க்ளூ கொடுத்துட்டீங்க, ரசமலாய். ரசமலாய்க்கும் வந்து அதேதான் சார். ஒரு நேர் இருக்காங்க, பாத்துட்டு வந்துருவோமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் நிர்மலா மேடம், வாங்க. சார் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இது முறுக்கு செய்யறது எப்படின்னு கேட்கலான்னு கேக்குறேன். வெள்ளையா இருக்கணும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், அதுதான் கேட்கலாம். எனக்கு செஞ்ச கலர் வரல, அதுதான் கேட்டேன். ஓகே. சரிங்கம்மா, நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம், முறுக்கு வந்து வெள்ளையா வரல அப்படின்றாங்க. வெள்ளையா ஒரு முறுக்கு இருக்கு, அது மைதா மாவுல பண்றது, அது வேண்டாம். அரிசியிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரிசியை நீங்கள் வந்து ஆற வச்சு அடிச்சுக்கோங்க, நினச்சி ஆற வச்சு அடிச்சுக்கிட்டு அதில் பொட்டுக்கடலை மாவு, வெண்ணெய், எள்ளு பொடி பண்ணி போட்டாலும் பரவாயில்ல. அந்த ஃபைன் பவுடர் இருக்கணும், அது அரிசி மாவு வந்து நல்லா ஃபைனாக இருக்கணும். அதில் வந்து நீ எள்ளு பொடி சேர்க்குறோம், அந்த உளுத்த மாவு வேணால் உளுத்தம் பருப்பு வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவுனாலும் பொட்டுக்கடலை சேர்க்கலாம். இது எது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த பொட்டுக்கடலை சேர்க்கும் போது அது புறப்பருப்பு நல்லாயிருக்கும். உளுத்த மாவு போடும்போது அதில் வாசனை நல்லாயிருக்கும். போட்டு வெண்ணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்ஷாக பிசையக்கூடாது, சாந்தமாக பிசையணும், கோபமாக பிசையக்கூடாது. அதை பிசையும் போது உங்களுக்கு அந்த பூரி மாவு மாதிரி நல்லா அந்த எள்ளு கலரோடு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்று தான் அந்த அச்சில் வந்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை அந்த எள்ளு சரியாக உடைக்கலை அப்படின்னா. ஸோ எள்ளியை ஒன்றும் பாதியமாக உடைச்சிங்கன்னா அந்த அச்சில் பிழியும் போது அச்சிலேருந்து வெளியே வர மாதிரி இருக்கணும் அந்த எள்ளு, இல்லைன்னா போய் மாட்டிக்கும், சரியாக பிழியும் போது சரியாக வராது. நீங்கள் பிழிஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க, முதல்ல வந்து ஒரு 5 முறுக்கு, அந்த கடாய் சின்ன கடாய் தான் யூஸ் பண்ணுவோம், 5 முறுக்கு சொல்லலாம். பாதி சுடும்போது எடுத்து வச்சுக்கோங்க, இன்னொரு வாட்டி பிழிஞ்சுங்க. இப்போ 5, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா ஒரு 10 முறுக்கு வந்து நீங்கள் கடாயிலேயே இருக்கும். அந்த கலர் நீங்கள் கேட்குற கலர் அது வெள்ளையாகவும் இருக்கும், மொறுமொறுப்பு இருக்கும். அதே மாதிரி எடுத்து வச்சிக்கும் போது நான் சொன்னேன், இந்த ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்காவது இந்த வாசனை, எண்ணெய் வாசனை நல்லாயிருக்கும். இந்த முறுக்கு முக்காப்பதம் இருக்கும்போது எடுத்து வச்சுட்டு திருப்பி ஒரு ஈடு சுட்டுட்டு திருப்பி போட்டுடணும். கிறிஸ்மஸ் இருக்கும், அது கலரும் மெயின்டைன் ஆகும். ஓகே சூப்பர். இது கூட ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு சார். ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் தான் முக்கியம் முறுக்க பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ வந்து ரசமலாய். இப்போ ரசமலாய் சொல்லும்போது இதே மாதிரி நம்ம பன்னீர் பண்ணுறோம், அது மாதிரி தேய்க்கிறோம். இப்போ என்ன, பால் வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம், அடுப்பில் வந்து பாலை கொதிக்க வச்சு கொஞ்சம் சுண்ட வைக்கிறோம், சர்க்கரையும் போட்டுரும், அந்த பாலே சர்க்கரையும் போட்டுரும். ஃப்ளேம் வந்து சிறு தீயில் நம்ம வந்து அந்த பாலை கொதிக்க வைக்கிறோம். பன்னீரை வந்து நல்லா தேய்ச்சிட்டு இப்போ உருட்டிட்டு மசாலோட வர மாதிரி தட்டிடுறோம், மசாலோட சைட்ஸில் தட்டிக்கிறோம். இப்போ டைரெக்டாக பாலில் போட்டுரும், பால்லே குக் ஆகுது, அந்த பன்னீர் வந்து பாலில் குக் ஆகுது. அதுலேயே நம்ம வந்து குங்குமப்பூ வேணால் குங்குமப்பூ, அப்படின்னா ஏலக்காய் பொடி வேணும் ஏலக்காய் பொடி, இந்த பாலில் போட்டுரும், சர்க்கரையை போட்டுரும், பால் கொதிக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா ஒன்று இந்த குங்குமப்பூ போட்டிங்கன்னா ஒரிஜினல் கலர் கிடச்சிடும். என்ன வேணுன்னா அந்த கலர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சாதாரணமாக அந்த பாசுமதி கலர், ரசமலாய் கலர் பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலரில் வரும், குங்குமப்பூ போட்டால் அந்த கலர் வரும். குங்குமப்பூ போட முடியும்னா ஏலக்காய், கொஞ்சம் வந்து லெமன் எல்லோ கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். அது கொதித்து, அதாவது அந்த பால் கொஞ்சம் சுண்டும் போது இறக்கிடலாம்.
வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை வெளியே வச்சு கொடுத்தாலும் சரி, அந்த ரசமலாய் கட் பண்ணும்போது அழகாக கட் ஆகிடும். அந்த பாலோடு சேர்த்து அந்த வாசனை, ஏலக்காய் வாசனையோடையோ இல்லை குங்குமம் வாசனையோடு சாப்பிடும்போது ரசமலாய் வந்து கலக்கலாக இருக்கும். ஆக்சுவலி அருமையான ஒரு ஸ்வீட். இது வந்து பிரியாது இல்ல சார்? இது ஏன்னா இந்த ரசகுல்லா மாதிரி வாய்ப்பே இல்லை. இதே தான் பன்னீரோட தேய்க்கிறோம். வேற எதுவும் மாவு போட வேண்டியது தேவையில்லை. சாதாரண மாவு சேர்க்க வேண்டியது இல்லை. ஏன் மாவுன்னு சொன்னா, சப்போஸ் உங்களுக்கு வரும்போது சரியா வராத போது நீங்க வந்து அதை பேனிக் ஆகக்கூடாது. அதனால ஒரு டீஸ்பூன் மைதா மாவு போட்டீங்கன்னா கரெக்ட் ஆகிடும். ஓ, சரியா வரும். ஸோ வந்து சூப்பர். ரசகுல்லா, இப்போ என்ன சொன்னீங்க? ரசமலாய். சூப்பர். ரெண்டு இது நீங்களே ஒண்ணு வந்து பேசும்போது சொல்லிட்டீங்க, ஒரு க்ளூ கொடுத்தீங்க நான் எனக்கு கேள்விக்கு. பாசந்தி எல்லாமே வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் நல்லா தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து வளர்ற குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் ஹெல்த்தி பாசந்தின்றது. கடாய் மாத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கணும். சின்ன கடாயில் செஞ்சீங்கன்னா சரியா வராது. கடாய் எவ்வளவு பெருசா இருக்கணும். மேபி 1 லிட்டர் பால். இன்னும் கொஞ்சம் டைம் டேக்கிங். அது கிண்டிகிட்டே வரதில்ல கொஞ்சம் டைம். ஏன்னா நார்மலாக நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. பாலை கொதிக்க விட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பால் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கரண்டியில் போட்டுருங்க. கரண்டியை அந்த பாலோட சேர்த்து போட்டிங்கன்னா, ஆனால் உள்ளே இல்லை, கரண்டி வந்து அந்த கடாய் மேலே இருந்து அந்த பால் டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. அது கிண்டிகிட்டே வரணும். கொஞ்சம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே அந்த பால் ஆடை ஒட்டிக்கிட்டே வரும். கடைசியில் நல்லா சுண்டி கொஞ்சமாக திக்காக பால் இருக்கும். இந்த பால் ஆடையெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு சர்க்கரை இதுக்கு நிறைய சேர்க்க வேண்டாம். அந்த பாசந்திக்கு கொஞ்சமாக சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிக்விட் செமி சாலிட்னு சொல்லலாம், அது வரும். இதுலேயும் வேணும் அப்படின்னா நீங்கள் குங்குமம் போடலாம். கொஞ்சம் திகட்டும், சர்க்கரை நிறைய போட்டால் திகட்டும். இது சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஏடோடு சாப்பிடும்போது அதுக்கு இருக்கிற டேஸ்ட் எதுக்குமே இல்லை பாசந்திக்கு. அவ்வளோ அருமையான ஒரு டிஷ். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு மகாகவி வேற எதுக்கோ பாடினாரு. ஆனா தீபாவளி வருஷத்துக்கு தான் அதை சொல்லணும் போல இருக்கு சார். ஒரு நேயருக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. யோகேஸ்வரி சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, தேங்க்யூ. சேம் டு யூ மேடம். சார் கலக்குறீங்க சார். உங்க பாஷையில சொல்ல போனீங்க, கலக்குறீங்க. ஆமா, எல்லாமே ரசமலாய் எல்லாமே கலக்குறதா. சொல்லுங்க சொல்லுங்க மேடம். சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் நாங்க எல்லடா சொல்றதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு இருக்கேன். அது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க சார், எப்படி போடணும். ஒவ்வொருத்தங்கிட்ட சொன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு சொல்றாங்க. உளுந்து போடணும் இல்ல கடலைப்பருப்பு போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன டிஷ்மா? அது என்ன பட்சணம், என்ன பலகாரமா அது? எள்ளடையா? ஓகே ஓகே, சரி சரி. வேற ஒண்ணு ஸ்வீட் பண்ணலையா யோகேஸ்வரி? இந்த முறுக்கு போடும்போது அது எண்ணெயில இது பண்ணும்போது. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. முறுக்கு போடும்போது வெடிக்குது எண்ணெயில இருந்து. ஏன் அது? ஓகேமா, சரிங்கம்மா. வெடிக்கலாம். நன்றி நன்றி யோகேஸ்வரி. ஓகே ஓகே ஓகே. அதாவது ரெண்டு விதம். ஒன்று வந்து சீடை போடும்போதும் வெடிக்கும். முறுக்கு ஏன் இருக்குன்னா, அது ஈரப்பதத்தோடு நீங்க போட்டீங்கன்னா அந்த முறுக்கு வெடிக்கும். அரிசி மாவுல நம்ம பிரிச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம பிழிகிறோம் இல்லையா. ஈரப்பதமா இருந்துச்சு, அதாவது அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் த மாவு பார்த்தீங்கன்னா அந்த பூரி மாவு மாதிரி வரணும். கொஞ்சம் இலகி இருந்தால் கூட அது பிழியும் போது வெடிக்கும். முறுக்கு வந்து ஒரு மாதிரி இலகின மாதிரி இருக்கும், ஆனால் வெடிக்கும். ஆனால் ஈரப்பதம் நிறையா இருந்துச்சுன்னா. அதனால நீங்கள் பிசையும் போது கரெக்டாக பிசைச்சிக்கோங்க. நான் சொன்னது ஆழாக்கு ஒரு அழகு அரிசி மாவு, 1/4 அழகு பொட்டுக்கடலை மாவு, அப்படி இல்லைன்னா உளுத்த மாவு, 50 கிராம் வெண்ணெய், அந்த எள்ளு வேணுமா எள்ளு, கொஞ்சம் பெருங்காய தண்ணி, தேங்காய் பால் தெளித்து நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அந்த முறுக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும். அவங்க என்ன கேட்டாங்க? எள்ளடை. அதாவது அடைன்றது பார்த்தீங்கன்னா சரி, இந்த தட்டை மாதிரியே தான் அதுவும். அந்த அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கடலை மாவு, எள்ளு வந்து நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரத்தையும் போட்டுக்கிட்டு வெண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டி போட்டிங்கன்னா அது எள்ளடை. தேங்காய் எண்ணெயில் பொரிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயிலையும் பொரிக்கலாம். ஓகே. இதுல இப்போ உங்க இதுல நீங்க வழியா தீபாவளி பண்ணும்போது எது வந்து ரொம்ப தீபாவளினாலே இந்த டிஷ் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாஸ்டாலஜிக்கா ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கும்? அதாவது இந்த ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து 3 நாளைக்கு முன்னாடி இந்த பலகாரம், லட்டு, பூந்தி, ஜாங்கிரி, அப்புறம் வந்து முறுக்கு, ஓலப்போகடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேகியம், இதெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி செய்வாங்க. இது நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னா கேள்விக்குறி. வரவங்களுக்கு கொடுப்போம், தேவைப்படும் போது. ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அருமையான ஒரு கேசரி பண்ணுவோம். ரவா கேசரி பண்ணுவோம். ரவா கேசரி அப்படின்னா ரவை நல்லா நெய்யில் போட்டு வறுத்துருவோம். 1க்கு 2 தண்ணி வச்சுட்டு அந்த ரவையை கிண்டிடுவோம். தென் சுகர் ஆட் பண்ணுவோம்.
நெய்யில் நல்லா முந்திரி பருப்பு திராட்சை பருப்பு வறுத்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி அப்படின்னா குங்குமப்பூ போட்டு கொஞ்சமாக வந்து இந்த ஆரஞ்சு கலர் சேர்ப்போம், கேசரி கலர் சேர்த்து அதை தலை தலை தானே இருக்கும். அந்த ரவையை வறுக்கிறதுனால உங்களுக்கு அந்த குருணையாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதை சூடாக அதாவது ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சாமிக்கு வச்சு தலைக்கிழமை விட்டு அதை சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டுக்கும் இப்போ 3 நாள் பண்ண பலகாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கேசரி பண்ணி சாப்பிடுங்க எல்லாரும். தீபாவளிக்கு கேசரி பண்ணி இது ஈஸியான ஒரு டிஷ்ஷும் கூட. தப்பா போறதுக்கான வாய்ப்பே இல்ல. அன்கல்ல தண்ணி கம்மி பண்ணிட்டா அவை சரியா வேக வைக்கலனா தான் இதுவாகும். மத்தபடி வந்து சரியானதா தான் வரும். அது இதுல ஏதாவது ஒரு காரம் ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் சார். ஏன்னா நிறைய வந்து காரம் சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபெயிலியர் ஆகாத காரம் வந்து ஓலப்போகடாதான். ஓலப்போகடா கொஞ்சம் மாவு இருக்கட்டும். நம்ம ஒரு நேர் வந்துட்டாங்க, அவங்கள பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ. கற்பகம் மேடம் வாங்க. மேடம் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. தெரியணும். என்னம்மா? பாதுஷா தெரியணும். ஓகே, சரிங்கம்மா. சார், உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் தெரியும். எங்க அம்மா ரொம்ப விரும்பி பார்த்தாங்க, ஆனா அவங்க காலம் ஆயிட்டாங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். சரி, பாதுஷா மட்டும்தானா? ஆமாம் மேடம். சாரம் சொல்லுங்க. நீங்க இப்ப எல்லாம் ஸ்வீட் காரம்லாம் போட்டீங்க. திருப்பி வரும் பாருங்க. பாத்துட்டே இருங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. வரும். நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. சோ இந்த மாதிரி நேர்கள் தான் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பலம் சார். பாதுஷா எங்கடா காணமே யோசிச்சுட்டு இருந்தேன், வந்துருச்சு. வாரம் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. இப்போ ஒரு அழகு மைதா மாவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அழகுன்னு சொன்னா 200 கிராம் மைதா மாவு. அந்த மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். 2 டீஸ்பூன் தயிர் புளிச்சிருந்தாலும் சரி புளிக்கலனாலும் சரி 2 டீஸ்பூன் தயிர், 50 கிராம் வெண்ணெய், ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து சோடா மாவு. அதாவது ஆப்ப சோடா, நம்ம சமையலுக்கு ஒரு இட்லி சோடா மாவு சொல்கிறோம், அந்த ஆப்ப சோடா மாவு. இப்போ அந்த பாத்திரத்தில் மைதா மாவு, தயிர், உப்பு, ஆப்ப சோடா, வெண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த விரலில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த கை இந்த இது யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி போட்டுட்டே வந்தால் உங்களுக்கு வந்து ரொட்டி தூள் மாதிரி வந்துடும். இந்த ரொட்டி தூள் எப்படி வரும் உங்களுக்கு, பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்டைலில் வந்துடும். நீங்கள் ஐஸ் வாட்டர் கிடச்சின்னா ஐஸ் வாட்டர் நல்லா தெளித்து நல்லா பூரி மாவு மாதிரி பிசைச்சிக்கணும். இதுவும் வந்து சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து அந்த பூரி மாவு மாதிரி வந்துடுச்சு. இந்த உருண்டை எடுத்துக்கிறோம். 2 உள்ளங்கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிட்டு இந்த கட்டை விரலில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறோம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கணும். ஒன்றே ஒன்று முதல்ல பொரிச்சு பாருங்கள். கலர் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் வரும். அதை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை பொரித்து எடுத்துக்கோங்க. அதில் சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அதாவது அந்த பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க, சரியாயிடும். வேணால் ஜாஸ்தி பை மிஸ்டேக் போட்டிருந்தீங்கன்னா ஒரு கை மாவில் அது வேணால் பிரியாது. அந்த பாதுஷா கரெக்டாக வந்துடும். ஒரு அழகுக்கு 2 அழகு சர்க்கரை போடுறோம். 2 அழகு சர்க்கரையை ஒரு அழகு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கும்போது 2 கம்பி பதம், அது 2 கம்பி பதம் வந்த பிறகு இந்த பொரிச்ச பாதுஷாவை ஆறுன பிறகு அது சிறப்பில் போட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், எடுத்து வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். ஒரு தட்டில் அழகாக ரவுண்டாக அடுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் பூ இருந்துச்சுன்னா ஒரு பாதுஷா மேலே தேங்காய் பூ, கலர் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அது பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும். அந்த பிளேட்டில் கொடுக்கும்போது அந்த பாதுஷாவோட அந்த ரெட் கலரு, எல்லோ கலர், க்ரீன் கலரில் அந்த தேங்காய் பூ சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து சமையல் பாதுஷான்னு பேர் கொடுக்கலாம். வாரம் நேர்கள் ரொம்ப விரும்பி பாதுஷா வந்து ஏன் பாதுஷா அப்படின்னா அது டைரக்டா ஸ்வீட் கிடையாது. அதுல ஒன்லி மேல மட்டும் ஸ்வீட், உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கிடையாது. மைல்டான ஒரு ஆமா, ரொம்ப திகட்டாது. கூட 2 சாப்பிடலாம். ஆமா, அட்டகாசமான ஒரு பழம். அது மாதிரி வருது. ஒரு ஓலப்பக்கடா வந்து நிறுத்தி வச்சிருந்தீங்க, அதுக்குள்ள நேர் வந்தாங்க. ஓலப்பக்கடா சொல்றது, ஓலப்பக்கடான்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு கடலை மாவு, அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு, கடலை மாவு. உங்க எது வேணுமோ, கடலை மாவு பிடிச்சா கடலை மாவு, அப்படின்னா அரிசி மாவு பிடிச்சா அரிசி மாவு. ஒரு அழகு அரிசி மாவுக்கு 1/4 அழகு கடலை மாவு, அப்படி வயசு வாசா கடலை மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அரிசி மாவு ஒரு அழகு, 1/4 அழகு கடலை மாவு, வெண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அதை போட்டு என்ன பண்ணணும், தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இந்த ஓலப்பக்கோடாக்குன்னு அச்சு இருக்குது, அந்த ஓலப்பக்கோடா அச்சில் போட்டு நல்லா பிழிஞ்சி நீங்கள் எண்ணெயில் போட்டு ஒரு கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த ஓலப்பக்கோடாவில் இந்த பாதுஷா சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும்.
ஓலை பக்கோடா சூப்பர் சார். ஒரு நேயர் நமக்கு வெயிட் பண்றாங்க, பாத்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ சிந்து சொல்லுங்க. சிந்து வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா, நன்றி. சாருக்கும் சேர்த்து. ஓகே சொல்லுங்க. கடைகள்ல எல்லாம் ஸ்வீட் கடைகள் எல்லாம் பம்பாய் லக்கடின்னு கிடைக்குது இல்லீங்களா? பம்பாய் லக்கடியா? பம்பாய் லக்கடி. லக்கடி. ஓகே அது மாதிரி ஓகே. ஒரு ஸ்வீட் கிடைக்கும், மைதால பண்ற மாதிரி இருக்கும். அது சரி. முட்டை போட்டு பண்ணணுமா? அது எப்படி கரெக்டா பண்ணணும்? வீட்டுல அது கரெக்டா வர மாட்டேங்குது. ஓகே ஓகே நன்றிங்கம்மா. வேற எதுவும் இருக்கா? ஒண்ணுதானா? அது ஒண்ணுதான் மேடம். நன்றிங்க சார். ஒரு லைன் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நீங்க வெளில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி வந்துட்டாங்க. ஒரு 2-3 சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லிடலாம். பம்பாய் லக்கடி. அதாவது இது வந்து பழைய காலத்து ஸ்வீட். பம்பாய் லக்கடின்றது ஓ நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் போகும்போது கூட வாங்கியிருக்கேன். மிட்டாய் கடையில் கிடைக்கும் அது பம்பாய் லக்கடின்றது. இது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா முட்டை தேவையில்லைங்கம்மா, ஒரு அழாக்கு மைதா மாவு. அந்த காலத்தில் வந்து டால்டா யூஸ் பண்ணாங்க, நம்ம வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு அழாக்கு மைதா மாவுக்கு 3/4 அழாக்கு சர்க்கரை, ஒன்று மைதா மாவு 3/4 அழாக்கு சர்க்கரை, 50 கிராம் வெண்ணெய். கண்டிப்பாக இதில் சோடா உப்பு இருக்குது. உப்பு, சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுவாங்க. உப்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து திரட்டினா அழகாக அந்த ரெக்டாங்குலர் ஷேப் திரட்டிட்டு ஸ்கொயராக சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதை ரிஃபைண்ட் ஆயிலையோ இல்லை தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து ஆற விட்டு போட்டிங்கன்னா கிறிஸ்ப்னஸ் அப்படியே இருக்கும். அந்த ஸ்வீட்னஸோட அந்த புறப்புறன்னு சாப்பிடும் போது இது பம்பாய் லக்கடி கலக்கலாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் அது. ஓ இதுதான் பம்பாய் லக்கடின்னு சொல்லுவாங்க. முட்டை கிடையாது. முட்டை போட்டிங்க அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ்க்கு பண்ற மாதிரி அந்த ஸ்வீட் வந்துடும். கலகலான்னு சொல்லுவாங்க. முட்டை போடலன்னா பம்பாய் லக்கடி. பம்பாய் லக்கடி. ஓகே. ஆனா ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்குள்ள போனா ஏராளமான வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து மேக்ஸிமம் வீட்ல பண்ணக்கூடியதுதானா சார்? எல்லாம் பண்ண முடியுமா? அல்லது வந்து ஒரு சிலது வந்து ஒரு ஃபேக்டரி ரேஞ்சில் பண்றதுதான் சாத்தியமா? மக்கள் என்ன கோச்சி கூடாது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாருமே கடையில வாங்கினதே கிடையாது. எல்லாமே வீட்டில் செய்கிற பலகாரம். நான் செஞ்ச பலகாரம் சொல்லி ஒரு மார்த்திட்டு நான் செஞ்ச அதை சாப்பிட்டு பாரு அப்படின்வாங்க. இப்போ எல்லாம் மெனக்கிறது இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, கடையில் வாங்கி வச்சாங்க, ஈஸியாக ஆகிடுது. அதே பலகாரம் நம்ம வீட்டில் செய்யலாம். ஒன்று கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குவாலிட்டி நம்ம வீட்லையும் செய்யலாம். மெனக்கடணும், அவ்வளோதான். மெனக்கடணும். ஆனால் இல்லை அதில் பார்க்குற வெரைட்டி எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணுறது சாத்தியம். கண்டிப்பாக சாத்தியம் இருக்குது. கண்டிப்பாக சாத்தியம் இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சோமாஸ் வந்து ஒரு அந்த காலத்து ஸ்வீட்டு, ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். ஒன்றுமே ஒரு சிம்பிள் அது. இப்போ ஒன்றுமே இல்லை, ரவையை வறுத்து என்ன பண்ணுறீங்க, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை. முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கிறோம், ரவையை வறுத்துக்கிறோம், அதே மாதிரி சர்க்கரையை போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அந்த பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ மைதா மாவு, கொஞ்சமாக வெண்ணெய், தென் உப்பு போட்டு பூரி மாவு பிசைஞ்சு பூரி மாதிரி திரட்டிடணும். அந்த பூர்ணத்தை அந்த பூரி மாதிரி வச்சுட்டு அந்த சக்கரை மாதிரி இருக்காது ஓட்டி விட்டுட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா பொறப்புறன்னு அந்த பூர்ணத்தோட சாப்பிடும்போது கலப்பாக இருக்கும். அந்த காலத்து ஸ்வீட்டு. இப்போ யாராவது செய்ய சொன்னாவே உட்காந்து எங்கே என்ன செய்ய பண்றாங்க. ஐ திங்க் தெலுங்கு பீப்புள் நிறைய பண்றாங்க. பட் நம்ம நகரத்து சைடில் பார்த்தீங்கன்னா குண்டு கால் போட்டு உட்காரத்துக்கே வாய்ப்பு இல்லை. இது சொன்னீங்க ரொம்ப. இது ஏன்னா சப்பலாங்கல் போட்டு கீழே உட்கார்றதுங்கிறதே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு இதுவா தான் இருக்கு. கரெக்ட் தான். இதுல இப்ப நீங்க இது சொல்லிட்டே வரும்பொழுது ஸ்வீட்ஸ் அந்த இது மாதிரி வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஈவன் காராபூந்தி கூட வந்து ஒரு ஈஸியான ஒரு டிஷ். வீட்டுல பண்ணி வச்சீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நீங்க வெரைட்டியா அதை யூஸ் பண்ண முடியும். ஒண்ணு வந்து தயிர் வடையில போட்டு கொடுக்கலாம், இல்ல வெறும் தயிர்ல போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லன்னா வெறுமனே அதை சாப்பிடறது கூட அது ஒரு நல்ல இதுதான். ஆனா பாத்தீங்கன்னா காராபூந்தி பண்றது ரொம்ப கஷ்டம் தான். காராபூந்தின்னு சொல்லும்போது அது ஏன் கஷ்டம் நினைக்கிறாங்க அப்படின்னா அது ப்ராப்பரா அது ஜல்லிக்கரண்டி அமையணும். அந்த ஜல்லிக்கரண்டி வந்து முத்து முத்தா அமையணும். தனியா ஜல்லிக்கரண்டி, காராபூந்தியும் ஜல்லிக்கரண்டி இருக்கு. அது முத்து முத்தா விழும். நம்ம வீட்டில் இருக்க இப்போ நான்ஸ்டிக் பண்ண ஒரு ஜல்லிக்கரண்டி வருது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜல்லிக்கரண்டி வருது, அதில் ஊற்றும் போது முத்து அன்ஈவன் ஆயிடும். ஒரு சமயத்துல வந்து நீட்டா வந்துடும், சமயத்துல உருண்டையா இருக்கும். அது பார்க்கும்போது ஈவனா இருக்காது. அது மிக்சர் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த காராபூந்திக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம், அண்ட் தென் 2 டீஸ்பூன் வந்து என்ன பண்ணுறோம், அந்த சுட்ட எண்ணெயை போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். வெறும் கடலை மாவு தான், ஒரு எதுவுமே கிடையாது. இல்லை நல்லா திக்கா பஜ்ஜி பழத்துக்கு எடுத்து வந்து அந்த ஜல்லிக்கரண்டை ஓடி தட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது முத்து முத்தா விழும். அது முத்து பொரிச்சவருக்கு கருவேப்பிலை பொரிச்சிக்கணும், முந்திரி பருப்பு பொரிச்சிக்கணும், அதே மாதிரி வேர்க்கடலையும் பொரிச்சு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைசியில் மிளகாத்தூள் உப்பு ஊற்றிக்கிட்டோம்னா அட்டகாசமான ஒரு கரகரன்னு இருக்கும். நல்லா இருக்கும். ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஓகே, உங்க இவர் வந்துட்டாரு சார், உங்க ஆஸ்தான இவர் வந்துட்டாரு. வாங்க. ஹலோ, வாங்க சந்திரசேகர் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். என்ன தீபாவளி பலகாரம் ரெடி ஆயிடுச்சுங்களா வீட்டுல? ஆமா மேடம், வீட்டுல இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. சார் வணக்கம் சார். சார் வணக்கம்.
சார் உங்கள்கிட்ட ம் இந்த நம்ம திருநெல்வேலி பக்கத்துல இருட்டுக்கடை அல்வா கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபேமஸ். அது எல்லாருமே ஓரளவுக்கு கோதுமை அல்வா செய்யறாங்க. சரி. ஆனா பக்கத்துல மஸ்கோட் அல்வான்னு சொல்லி ஒண்ணு செய்வாங்க, பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? தேங்காய் நிலை செய்யறது. ம் அந்த அல்வாவை கொஞ்சம் கடினம்னு சொல்றாங்க. அத கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா செய்வோம், முயற்சி பண்ணி பாக்குறேன். அல்வா நல்லா இருக்காங்க. சோ எங்களுக்கு அல்வா கொடுத்துட்டீங்க இந்த வாரம் நீங்க. மஸ்கோத். ஆமா சார், இது வந்து தூத்துக்குடி ரொம்ப பாப்புலரான ஒரு அல்வா, மஸ்கோத் அல்வா. அதுவும் கோதுமை பால் தான். கோதுமை பால் தானே? ஓகே. கோதுமையை வந்து ஊற வச்சு அதை அரைச்சி அதுல இருந்து பால் எடுக்கணும். அதுக்கும் பெரிய கடாய் போட்டு கிண்டிகிட்டே வரணும். இது சாதாரணமாக அந்த திருநெல்வேலி அல்வான்னு சொல்லும்போது எண்ணெய் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் பாதி நெய், கொஞ்சம் பாதி எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பருப்புகள் போடுவாங்க. இதுலேயும் கலர் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க, கலர் ஆட் பண்ணுறாங்க. அந்த கோதுமை பாலை கிண்டிகிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை விட்டு வருவாங்க, கொஞ்சம் நெய் விட்டு வருவாங்க. கிண்டிகிட்டே சுற்றி வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பருப்பெல்லாம் தூவி விடுவாங்க, கலர் போட்டுருவாங்க. அதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எந்த பருப்பும் கிடையாது, ஒரு மாதிரி ஜவு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கேக் மாதிரி வரும். ஓகே. கிண்டிகிட்டே வருவாங்க, கிண்டிகிட்டே வந்து கொட்டிட்டாங்க அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா உள்ள அந்த நீங்கள் அந்த பருப்பெல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி கலர் கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுக்குறாங்க, அதையும் பார்க்கலாம். இது கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மஸ்கூத் அல்வா கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி சாப்பிடலாம். அது வந்து அப்படி எடுத்தாவே அழகா வந்து வழுக்கிட்டு வரும். இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் தான். இது வந்து பேக் பண்ணும்போது அருமையா பேக் பண்ணி எடுத்து வந்து சாப்பிட்டீங்கன்னா மஸ்கூத் அல்வாவும் மேக்ரூன்னு சொல்லி தூத்துக்குடியில அருமையான ஒரு பேக்கரி டிஷ். இது ரொம்ப காம்பினேஷன். மேக்ரூன் பாத்தீங்களா, நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. இல்ல மேக்ரூன் தீபாவளிக்கு பண்ண வேண்டாம். நல்லா இருக்கும். அதுவும் வாயில போட்டு அப்படியே கரைஞ்சு முட்டை வெள்ளை போட்டு பண்றதால நிறைய இருக்கு. ஆனா தீபாவளிக்குன்னா ஒரு 10 ஐட்டம் சொல்லலாம் சார். ஒரு காரத்துல ஒரு 10 ஐட்டம் பண்ணுவாங்க. எப்படியும் நிறைய வீடுகள் முன்னாடி வழக்கம் இருந்தது. அந்த மாதிரி ஸ்வீட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வெரைட்டி பண்ணுவாங்க. அது முக்கியமான இடம் வந்து லட்டு குண்டு. இப்ப நீங்க காரா சேவ் சொல்லும்போது, காரா பூந்தி சொல்லும்போது ஒரு பதம் சொன்னீங்க. அதே பதம் தான் லட்டுக்குமா? அது எப்படின்னா இல்ல, லட்டுக்கு வந்து கடலை மாவு மட்டும் தான் யூஸ் பண்றோம். கடலை மாவு பொரிக்கும் போது முக்கால் பாகம் தான். அதாவது ரொம்ப கரகரப்பா இருக்கக்கூடாது. கரகரப்பானக்கு முன்னாடி செஞ்சு எடுத்துடணும். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ஒரு பாத்திரம் மேபி என்ன சொல்றீங்க, இப்படி நிற்கிற சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பாத்திரம், அதை அந்த காரபூந்தி போட்டு பொரிச்சு கொட்டிடுறோம். சர்க்கரை பாகு மேபி என்னன்னா அந்த பந்து பதத்துக்குரிய சர்க்கரை பாகு, அந்த பாகையும் அந்த பூந்தியில் கொட்டிடுறோம். லவங்கம், டைமண்ட் கல்கண்டு, பொரிச்ச முந்திரி பருப்பு, திராட்சை. இதுக்கு சாதாரணமாக நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்கறதில்ல. வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம். இப்போ பூந்தி இருக்குது, பாகு இருக்குது, முந்திரி இருக்குது, திராட்சை இருக்குது, லவங்கம் இருக்குது, டைமண்ட் கல்கண்டு இருக்குது. ஒரு நல்ல இந்த குத்துற கொம்பு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம அதிரசம் செய்யும்போது தான் கிண்டுவாங்க. அதை அந்த கொம்பு மாதிரி இருக்கும். அந்த கொம்பில் என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா குத்தி விட்டுடணும். இதை அந்த பாகு சர்க்கரை ப்ளஸ் அந்த பூந்தியோடு சேர்ந்து நல்லா குத்தி விட்டுடணும். குத்தி விட்டுட்டா அப்புறம் நீங்கள் ஒரு சூடாக உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா அப்படியே மலர்ந்து வரும். நல்லா அந்த சைஸ் நல்லா உங்கள் சைஸுக்கு தேவையான அளவு சைஸ் பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அது நல்லா மலர்ந்து இருக்கும். அந்த லட்டு உள்ள நீங்கள் சாப்பிடும்போது அந்த லவங்கத்தோட டைமண்ட் கல்கோட முந்திரி பருப்போட ஒரு கடி கடிச்சிங்க அப்படின்னா அந்த லட்டு சிறப்பு. அதாவது ஜீரா ஊறி இருக்கும் அதில். ஆஹா, கலவலாக இருக்கும். அது அனுபவிச்சு சாப்பிட்றதோட அனுபவிச்சு செய்யணும். ஒரு நேயர் காத்திருக்காங்க சார். ஹலோ, வணக்கம். ஹலோ ரூபி மேடம், வாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு சாருக்கும். சொல்லுங்க ரூபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. சொல்லுங்க, என்ன கேள்வி இருக்கு? சார் ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. சார், இந்த நாங்க கர்நாடகால இருக்கோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட டொமேட்டோஸ் இதெல்லாம் கேட்டிருக்கோம் சார். சொல்லுங்க, ஞாபகம் இருக்கு உங்க பேரு? இந்த ஹார்லிக்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணதாங்க சார், கடலை மாவுலாம் போட்டு. ஹார்லிக்ஸ். ஓகே. ஹார்லிக்ஸ் கடலை மாவுலாம் போட்டு ஒரு ஸ்வீட் பண்ணதாங்க. அது அசல் பர்பி மாதிரியே இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சார். சரி, அது எப்படி பண்ணுங்க? ஒன்னே ஒரு சின்ன ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இந்த பேக்கிங் பவுடர் வச்சு கேக்க தவிர்த்து வேற எதுக்கும் ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணலாமா சார்? பேக்கிங் பவுடர். ஓகே, இது ரெண்டுக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க சார். தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது பேக்கிங் பவுடர் நீங்களே சொல்றீங்க, பேக்கிங் பவுடர் அப்படின்னு ஒன்லி ஃபார் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான்.
நீங்கள் வீட்டில் வந்து இந்த நான் சொன்னேன் இப்போ ஆப்பர் சோடா அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேவரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ குலாப் ஜாமுனுக்கும் பாதுஷாக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எந்த ஸ்வீட்டுக்கும் இந்த ஆப்பர் சோடா யூஸ் பண்ணுறது கிடையாது. பேக்கிங் பவுடர் நம்ம ஸ்வீட் பக்கம் வரதே இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த ஹார்லிக்ஸ் ஸ்வீட் சொன்னீங்க. கடலை மாவு ஒரு அழாக்கு அப்படின்னா அதே ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஹார்லிக்ஸ் இருக்கணும். நெய் 50 கிராம் ஒரு கப்புக்கு 1/2 கப்பு நெய் வேணும். சர்க்கரை வந்து 1/2 கப்பு வேணும். இப்போது நெய் உரைக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்க்கரையும் போட்டு நல்லா இதை பாகு வந்து ஒரு பிசுப்பான பாகு மாறும்போது இந்த கடலை மாவையும் அந்த ஹார்லிக்ஸையும் மிக்ஸ் பண்ணி தூக்கிட்டு எடுத்துகிட்டு நல்லா கிண்டிகிட்டே வரும்போது அந்த கடையை சுற்றி வரும். ஒட்டாத பதம். அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கையில் ஒட்டாது. அந்த சுற்றி வரும்போது என்ன பண்ணணும், எடுத்து கொட்டிட்டிங்கன்னா நல்லா ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்பி மாதிரி கிடைக்கும். இது எப்படி டேஸ்ட் இருக்கும்னா, இந்த ஹார்லிக்ஸும் அந்த கடலை மாவும் சேரும்போது ஒரு பெக்யூலியர் டேஸ்ட். அது நல்லா வாசனை நல்லாயிருக்கும். ஒரு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் போது இருக்கும். இதுதான் அந்த கடலை மாவு ஹார்லிக்ஸ் கேட்குறது. செஞ்சு பாருங்கள். சூப்பர். இதுல இப்போ வந்து அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நீங்க பண்ண அந்த செய்முறை இதெல்லாம் காட்ட போறோம் நேயர்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு பிள்ளைங்க எடுத்துட்டு போற மாதிரி அது ஒரு நல்ல தீபாவளி முடிஞ்சு எடுத்துட்டு போனோம். ஆனா பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய சக்கரை இதுவாலாம் இல்லாம உடம்புக்கு ஹெல்தியாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டிஷ் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த வெள்ளத்துல வந்து அதிரசம் செய்வாங்க. இது ஸ்கூல் தாராளமா எடுத்துட்டு போகலாம். நான் எடுத்துட்டு போயிருக்கேன். வெள்ளத்துல வந்து அதிரசம் செய்வாங்க. எனக்கு வந்து சக்கரை அதிரசம்னா ரொம்ப உயிர். ரொம்ப சக்கரை அதிரசம், சக்கரையில் செய்யற அதிரசம் வெள்ளை வெள்ளையில்னு இருக்கும், பொறன்னு இருக்கும், எண்ணெய் ஒட்டாது, எண்ணெய் இழுக்காது, எண்ணெய் குடிக்காது. அது டப்பாவில் போட்டாலும் சரி, நாங்களாம் அந்த காலத்தில் பாக்கெட்டில் போட்டு எடுத்து போயிட்டுருக்கோம். அதுக்கு அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகு அரிசி வச்சுக்கோ. ஒரு அழகில் சொல்கிறேன் 200 கிராம் அரிசியை தண்ணியில் நனைச்சி ஃபேன்கள் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு அழகு அரிசி அப்படின்னா 300 கிராம் சர்க்கரை. இது 2 தான் அரிசி, சர்க்கரை 2 தான் அந்த சர்க்கரை அதிரசத்துக்கு. அந்த 300 கிராம் சர்க்கரையை அதே மாதிரி 300 கிராம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். ஒரு பாத்திரம் தண்ணி வச்சுக்கணும். நல்லா 2 கம்பி பதம் வந்த பிறகு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் ஊற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு உருட்டுனா பந்து மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பால் மாதிரி வரும், உருண்டையாக சாஃப்டாக இருக்கும். அந்த பால் மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இந்த அரிசி மாவு வச்சுருக்கோம், நல்லா ஜல்லிச்சு வச்சுருக்கோம். அந்த மாவு நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மாவு போட்டு அந்த பாகில் கிண்டிகிட்டே வந்துடணும். உங்களுக்கு நல்லா அருமையாக பூரி மாவு கிடைக்கும். அந்த பந்து பதத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று பிரிஞ்சு போயிடும், இல்லை கல் மாதிரி ஆகிடும். அதனால் பந்து பதத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்டி, அதாவது அந்த நம்ம பின்பக்கம் போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு பந்து பதம் கிடைக்கும். ஒரு வாழை இலையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த உருண்டையை விட்டு நல்லா தட்டிடுக்கோங்க. நல்லெண்ணெயில் இந்த சக்கரை அதிரசம் பொரிச்சு பாருங்கள். 4 அதிரசம் பொரித்து 2 ஜல்லி கன்றிங் நடுவில் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அந்த எக்ஸஸ் ஆயில் வெளியே வந்துடும். அதை அதிரசத்தை பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சு கொஞ்சம் ஆற விட்ட பிறகு நீங்கள் டப்பாவில் போட்டிங்க அப்படின்னா 10 நாள் கேரண்டியாக அந்த ஸ்வீட் ஆகும். எப்பவுமே தீபாவளிக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் காலேஜில் போகும்போது இந்த பலகாரம் எடுத்து போய் எல்லாரும் கொடுப்போம். ஸோ அது நல்ல ஒரு அருமையான தீபாவளி அன்னைக்கு யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன கழிச்சு என்ன பண்ணிருக்கீங்க கொண்டாங்கன்னு. ஒரு நேர் காத்திருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ 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 மதிய வணக்கம். வணக்கம் செல்வி, சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து செல்வி பேசுறேன். சொல்லுங்கம்மா. தாமோதரன் சார் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. தீபாவளி இனிய வாழ்த்துக்கள் பொதிகை மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். ஊசி பட்டாசு வேடிக்கையாக வெச்சாலே விடிடமார் டமார். ஊசி பட்டாசு வேடிக்கையாக வெச்சாலே விடிடமார் டமார். அது மாதிரி உங்களுடைய ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப டமாரா இருக்கு சார். ரொம்ப அருமையா நீங்க சொல்றீங்க. இதுல வந்து 7 பாப்ங்கிறதுக்கு என்னெல்லாம் வெரைட்டிஸ்ங்கிறது ஒரு டவுட் இருக்கு. அதாவது கடலை மாவு வறுத்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. கடலை மாவு அண்ட் ஒரு கப் சர்க்கரை, 2 கப் சர்க்கரை அண்ட் 1 கப் தேங்காய் அண்ட் 1 கப் இது பால், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நெய் விட்டு அதுல முந்திரி திராட்சை போட்டா இது 7 பப் வருங்கிற ஒரு ஐடியா. அப்புறம் சந்திரகலாங்கிற ஸ்வீட் எப்படி பண்ணணுங்கிற நீங்க உங்களுடைய வெரைட்டி மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரியலி வெரி ஹாப்பி. சூப்பர். ஓகே, நன்றி. ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப நன்றி. பாடு சுவையா இருக்குமா? அது இனிப்பு சுவையை விட உங்க பாட்டு சுவை நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அவங்க வந்து இந்த 7 கப் கேக்கில் கடலை மாவு வறுத்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த 10 ரூபா. சாதாரணமாக எப்போ நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணாலும் ஸ்வீட்டுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வறுத்திங்க அப்படின்னா அந்த 10 வாசனை அடிக்காது.
கடலை மாவோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பசுறு வாசனை அடிக்கும், பச்சை வாசனை அடிக்கும். நீங்கள் வறுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இன்க்ளூடிங் மைசூர் பாக்கு வறுத்து செஞ்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 7 கப் கேக்கும் நீங்கள் வறுத்து போட்டு அது நீங்கள் தெரியும், அது நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை சர்க்கரை, நெய், தேங்காய், கடலை மாவு போட்டு எல்லாம் மொத்தமாக போட்டு பிசைஞ்சு ஒரு திக்னஸ் வரும்போது, அந்த அடுப்பில் வச்சு திக்னஸ் வரும்போது எடுத்து கொட்டிட்டீங்க அப்படின்னா 7 கப் கேக்கு. 7 பொருள் இருக்கிறதுனால 7 கப்னு பேரா சார் அதுக்கு? அவங்க கேட்டது வந்து சந்திரகலா. சந்திரகலான்னு சொல்லும்போது மைதா மாவு 1 கப்பு மைதா மாவு, வெண்ணெய் 50 கிராம் வெண்ணெய், அதில் கொஞ்சமாக உப்பு. சாதாரணமாக நீங்கள் ஸ்வீட் எது செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த மேல் மாவுக்கும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் வந்து டாமினேட் பண்ணி கொடுக்கும். ஒரு வெண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃபில்லிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கோவா ஃபில்லிங் கொடுக்கலாம். சர்க்கரை இல்லாத கோவா, கொஞ்சம் நெய் போட்டு கிண்டிட்டு அதிலே வேணால் அந்த பருப்பு வகைகள் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வரலாம் கிண்டி வச்சுக்கோங்க. பூரி மாவு மாதிரி தட்டிக்கோங்க. அது நடுவில் வந்து இந்த கோவா ஃபில்லிங் வைங்க. மடிச்சுட்டு அழகாக மடிச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் நீங்கள் வந்து நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா இந்த சந்திரகலா சாஃப்டாக கிறிஸ்பாக உள்ள அந்த கோவா ஸ்வீட்டோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரகலா சொல்லிக்கலாம் ரெண்டு ஆல்மோஸ்ட் ரவுண்டாக பண்ணி சந்திரகலாவுக்கு வந்து இது ஆஃப் மூன் ஷேப்பில் பண்ணுறோம். இதில் பண்ணுறது சூப்பர், நல்லா இருக்கும். ரொம்ப அருமையாக இருந்தது சொல்லும் போதே. இதில் இந்த அச்சப்பம்னு ஒன்று பண்ணுவாங்களே சார், எனக்கு தெரிஞ்ச யூஸ்வலா வந்து கிறிஸ்துவ நண்பர்கள் அதை அதிகமாக பண்றாங்க. அச்சப்பம் பண்றது தீபாவளிக்கு நான் வீட்டுல சாப்பிட்டுருக்கேன். பர்வீன் சிக்கந்தர் அது வந்து அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க, அது அச்சப்பம்னு சொல்லுவாங்க. அது கேட்டிருந்தாங்க. நான் தான் சொன்னேன், அந்த அச்சு முறுக்குக்கு பாத்தீங்க அப்படின்னா தேவையான பொருள் என்ன இருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. அச்சு முறுக்கு பாத்தீங்கன்னா அதுல தேவையான பொருட்கள் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் மைதா அண்ட் கார்ன்ஃபிளவர், சம பங்கு மைதா மாவு, சோளம் மாவு, தேங்காய் பால். இப்போ 2 இதுக்கும் சரிங்கன்னா தேங்காய் பால் வந்து சப்போஸ் 1/2 அழகு மைதா மாவு 1/2 அழகு கார்ன்ஃப்ளவர் போடணும், 1 அழகு தேங்காய் பால் போடணும். சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அது ஒரு 3/4 அழகு போட்டு மிக்ஸ் பண்ணி அது கண்டிப்பாக கொஞ்சமாக சோடா மாவு, ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு இந்த பஜ்ஜி பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த அச்சு இருக்கு இல்லையா, அந்த அச்சு வந்து எண்ணெயிலேயே இருக்கணும், சூடாக எண்ணெயிலேயே இருக்கணும். அப்போ தான் வந்து அதை முக்கி எடுத்து திருப்பி வந்து அந்த எண்ணெயில் தொடும்போது அழகாக பூ மாதிரி விரிஞ்சு இருக்கும். நீங்கள் அந்த அச்சு நீங்கள் சரியாக பதப்படுத்தலைன்னா அந்த அச்சிலிருந்து அந்த இது வரவே வராது. அதனால அச்சு முதல்ல எண்ணெயிலேயே போட்டுச்சுக்கோங்க. நீங்கள் அந்த முக்கிட்டு திருப்பி அந்த எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு அதை பூ மாதிரி வருதுன்னு சொன்னேன். திருப்பி அந்த அச்சு எண்ணெயில் தான் இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது. ஸோ அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக கிறிஸ்பாக ஒரு கோல்டன் கலரில் வந்து அழகாக பூ மாதிரி இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து 1.5 மாதம் ஊரில் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எண்ணெய் மாத்திரம் நல்ல ஒரிஜினலான ரிஃபைண்டால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். முட்டை தேவையில்லை அதுக்கு. ஓகே, போட வேண்டியது இல்லை. ஓகே, ஒரு நேர் இருக்காங்க சார் நமக்காக. ஹலோ, வணக்கம். வணக்கம் லட்சுமி, சொல்லுங்க. ஹலோ. லட்சுமி சொல்லுங்க. வணக்கம் 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 சார். வணக்கம், சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. சொல்லுங்கம்மா. தீபாவளி வாழ்த்துக்கள். ஆமாம்மா. மஞ்சள் ஜிலேபி எப்படி உண்டாக்குங்க? கேமப்பேன்னு பேசுறேன். மஞ்சள் ஜிலேபி. ஓகே ஓகே, கலர் போடாத ஜிலேபி. ஆமா சார். சரிங்கம்மா, சரி சரி. தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஓகே, ஜிலேபி ஜாங்கிரிலாம் வந்துருச்சு சார், இங்கடா காணமேன்னு பார்த்தேன். அதாவது போன வாரம் கொஸ்டின்லேயே கேட்டிருந்தோம், ஜாங்கிரிக்கும் ஜிலேபிக்கும் என்ன வித்தியாசம்? அது குலாப் ஜாமுன், காலா குலாப் அது ஒண்ணு. 2வது கேள்வி வந்து ஜாங்கிரிக்கும் ஜிலேபி கேட்டிருந்தோம். 3வது பிகாஸ் சேவுக்கும் காரா சேவுக்கும். எல்லாருமே வந்து கரெக்டான ஆன்சர். ஆமா, இன்னைக்கு நேரமின்மை காரணமா நம்ம பார்க்கல. அந்த 3 கொஸ்டின் ஆக்சுவலா வந்துடுச்சு. இதுல எழுதின நேரம் எல்லாருமே கரெக்டாக இருந்தாங்க. ஜிலேபிக்கு சாதமாக பார்த்தீங்கன்னா மைதா மாவு, எலுமிச்சம்பழம் அது பிழிவாங்க. அப்படின்னா அந்த லெமன் சால்ட் ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எல்லோ கலர் போடுவாங்க, போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு திக்கான அந்த பஜ்ஜி மாவு மாதிரி எடுத்து வந்துடுவாங்க. ஜிலேபி பிழித்திக்கின்னு ஒரு துணி இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம் கடையில். இப்போ வந்து அந்த கடாய் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கணும். அந்த கடாய் அகன்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் பிழித்துக்கு ஈஸியாக இருக்கும். ஜிலேபி சுற்று பார்த்தீங்கன்னா 2 சுற்றுக்கு மேலே வராது, கிறிஸ்பாக இருக்கும். அந்த சிரப்பு நல்ல 2 கம்மி பதக்கு சிரப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து குங்குமம் உப்பு போட்டுருங்க அந்த சுகர் சிரப்பில். ஜிலேபி சுட்டு எடுத்து அந்த சிரப்பில் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஊறணும்னு கிடையாது. அப்போ எடுத்துகிட்டு சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஜிலேபி மொறுமொறுப்பாகவும் அந்த சர்க்கரை ஜூஸியாக இருக்கும். ஜூஸியாகவும் அந்த குங்குமப்பு வாசனையோட அந்த ஜிலேபி வந்து கலக்கலாக இருக்கும்.
கலர் தேவையில்லைன்னா உங்களுக்கு வெள்ளை கலர் இருக்கும், கலர் வேணும்னா கொஞ்சம் லெமன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். புளிப்பு நிச்சிருக்கோம் அதில். சரி, இப்போ வந்து நம்ம முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல உங்களுடைய செய்முறை விளக்கம் ஒரு தடவை பார்த்தோம் சார். இப்போ திருப்பி மீண்டும் ஒரு தடவை அதே மாதிரியான ஒரு சில பார்த்துலாம். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம அப்படி நீங்க பின்னாடி உங்களுடைய சொல்லிடுங்க. ஏன்னா வந்து இந்த செய்முறை விளக்கம் நேர்கள் ரொம்ப ஆர்வலோட எதிர்பார்க்கறது தான். என்ன அளவு அதெல்லாம் கரெக்டா இப்ப வருது, நீங்க அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். பாருங்க, உங்களுடைய திரையில சார் செய்ய நிறைய பலகாரங்களுடைய அளவுகள் வருது. மைசூர் பாக்கு 1 கிலோ சார். இது வந்து ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு சரியா வருமா? கிட்டத்தட்ட வந்து 20 மைசூர் பாக்கு வரும் இதுலயே 1 அழகுலயே. ஓகே ஓகே. சர்க்கரை பாகு பிசு பிசு பதத்துல கடலை மாவை சேர்த்துட்டு உருட்டி வறுத்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். வறுத்து அதை நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க. கடலை மாவு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிட்டா இதுவா இருக்கும். ஓகே. அரிசி மாவு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை மாவு, வெண்ணெயும் நீங்க சொல்ற மாதிரி அளவா போடணும் இல்லையா? இதுக்கு தட்டையும் வந்து இதுவாகாது, கிறிஸ்பா வராது. உடைச்ச வேர்க்கடலை, உடைச்ச வேர்க்கடலை மாவோடய போட்டு இது பண்ணிடலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு மாவோடய போட்டுடலாம். தேங்காய் எண்ணெயில பொரிச்சா நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயில சாஃப்டாவும் இருக்கும், கிறிஸ்பாவும் இருக்கும். உப்பு வந்து விட்டு போயிருக்கல சார் இதுல? உப்பு போடணும் சொன்னீங்க முதல்ல. இது வந்து சாஃப்டாவும் இருக்கும். கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட், குலோப் ஜாமுன் தான். சப்போஸ் நீங்க வந்து ரெடி மிக்ஸ் வாங்கல அப்படின்னா நீங்க சர்க்கரை இல்லாத கோவா வாங்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் மைதா போட்டு நல்லா தேய்ச்சிட்டு உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். சிறப்பு 2 கம்மி போதும், ஊற வச்சுட்டு சிறப்பு ஊற வச்சு எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேணும்னா குங்குமம் பூவோ இல்லைன்னா ஏலக்காய் அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி, அதாவது தப்பா போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு டிஷ். இப்போ வந்து மாவு எல்லாம் கடையில் ரெடிமேடை வாங்காம நம்ம வீட்டில் கோவா இல்லாத செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி. பட்டர் முறுக்கு இல்ல சார்? அது பட்டர் மிக்சர்னு சொல்லுவாங்க. அது முறுக்கு தான். அரிசி மாவும் மெயினாக வந்து பொட்டுக்கடலை மாவு தான் அதுக்கு. அது வெள்ளை கலர்லேயே இருக்கும். அது வெண்ணெயை போட்டு பிசைஞ்சிக்கணும், பெருங்காயம் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு முள்ளு அச்சியில் போட்டு பிழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர் மிக்சர். நம்ம கொஞ்சம் இந்த பிசைற பதம் மட்டும் நம்ம கரெக்டா பாத்துக்கணும். பிசையும் போது உங்களுக்கு தெரியும் தண்ணி எவ்வளவு ஊற்றிருக்கீங்க அப்படின்னு. ரசகுல்லா அப்கோர்ஸ் நம்ம வந்து பன்னீர் திரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சக்கரை பாகில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரசகுல்லா. அதுல இது எந்த விதமான வாசனை திரவியங்களும் சேர்க்கறது இல்ல. ஆமா, ரொம்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். என்ன அதுவும் சரி, ரசமலாயும் சரி. சரி, ரசமலாய்க்கு குங்குமம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பால் இது கொஞ்சம் கொதிக்க விடணும். இது வந்து நீங்க சக்கரை தண்ணியிலேயே வந்து பாகு வரக்கூடாது. பாகு வந்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும், திக்கா வரக்கூடாது. புத்தி அது ஓமப்பொடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு இதுவும் கூட. ஏன்னா கடலை மாவு இருந்தா கூட இதுல ஓமம் இருக்கிறதுனால அது வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஓமப்பொடின்னு சொல்றோம், ஓமம் ஜாஸ்தி யாரும் சேர்க்கறது ஓமம் வாசனை நல்லா இருக்கும். நல்லா அனுபவிச்சு. ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் இந்த சாப்பாடை வந்து அனுபவிச்சு எப்படி எல்லாம் வந்து பண்டிகை இதெல்லாம் வந்து மெனக்கட்டா தானே செய்ய முடியும். மெனக்கட்டா செய்ய முடியாது. நீங்க அதாவது அந்த அடுப்புல வந்து அந்த எண்ணெய் சட்டி முன்னாடி இருக்கணும் நீங்க, அப்போதான் இதெல்லாம் செய்ய முடியும். சாதாரணமா அப்ப யாரும் பேச மாட்டாங்க. இப்ப வந்து நோன்பு வர்றதால அந்த அதசம் செய்வாங்க. அதசம் செய்யும்போது யாரும் பேசவே மாட்டாங்க, அந்த பதம் வரணும். இதுல வந்து முந்திரி சேர்க்கணும் இல்லையா சார்? பாதாம் அல்வா கொடுத்துருக்கோம். ஆமா, 1/4 கிலோ பாதாம் பருப்பு அப்படின்னா ஒரு கை 250 கிராமுக்கு ஒரு கைப்பிடி அவங்க ஊற வச்சு அரைச்சிங்க போது உங்களுக்கு அந்த பதம் கிடைக்கும். சூப்பர். பாதாம் வந்து தாராளமா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நல்லாவே கொடுக்கலாம். எல்லாருக்குமே வந்து நான் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பாதாம் பருப்பு சாப்பிட்டு படுத்தா வச்சு பால் குடிச்சிட்டு வெயிட் போடாதவங்க கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. இது ரொம்ப வெரி நைஸ். இட் இஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சீடு. ஆமா, பாதாம். முந்திரி பருப்பு பஸ்தா பருப்பு கூட இது பண்ணாது. உளுத்த மாவு, அரிசி மாவு. எங்களுக்கு வந்து என்ன ரேஷியோ சார் அது? அரிசி மாவு 1:4. உளுத்த பருப்பு வறுத்து அரைச்சு அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அதுதான். சூப்பர், பரவாயில்ல. பாருங்க, தீபாவளிக்கு மொத்தமா வந்து பரிமாறின மாதிரி ஆயிடுச்சு. நல்ல கிளிப்பிங் அது. இது சார், இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கருப்பட்டி செஞ்ச பலகாரங்கள் வந்து இன்னைக்கு நிறைய அதிகமா வந்து விளம்பரப்படுத்துறாங்க. கருப்பட்டி சேர்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் நிறைய நம்ம வந்து முகநூல்லையும் பார்க்க முடியுது. நிறைய விளம்பரங்களும் வருது. அது வந்து உங்களுக்கு இந்த வெல்லம், நம்ம ரெகுலரா வெல்லம் சக்கரை போட்டு பண்றது எல்லாருக்கும் வந்துருது. இந்த கருப்பட்டி போடும்போது கூடுதல் ஜாக்கிரதை எடுத்துக்கணுமா? காரைக்குடி பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கருப்பட்டி பணியாரம்னு செய்வாங்க.
இந்த மாதிரி தீபாவளி டைம் சரி நம்ம வந்து அப்பம் சொல்றோம், அவங்க கருப்பட்டி பணியாரம் செய்வாங்க. அந்த கருப்பட்டி பணியாரம் சொல்லும்போது அரிசி மாவு இந்த உளுந்த மாவு இருக்கும், அந்த கருப்பட்டியை அந்த பாகு காசி அதை ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அதுக்கு வந்து இந்த கொப்பரை தேங்காய் அந்த இதெல்லாம் கொடுத்து அப்புறம் தான் அந்த குழி பணியாரத்தில் ஊற்றுவாங்க. அந்த கருப்பட்டி பணியாரம் சாப்பிடும் போதுன்னா உடம்புக்கு வந்து ஃபுல் ஆஃப் அயன் கண்டென்ட், இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். இந்த வெள்ளத்துக்கும் சர்க்கரைக்கும் இல்லாத மருத்துவ குணம் கருப்பட்டிக்கு இருக்கு. ஸோ ஸ்வீட்ஸ் நீங்க வந்து கருப்பட்டியில செய்யலாம், கலர் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாகும். எல்லா ஸ்வீட்டும் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கமரக்கட்டு கேள்விப்பட்டீங்களா? அதை வந்து நீங்க கருப்பட்டி காலையில வாங்கி வாயில போட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து வர தேங்காய் போட்டு செய்யும்போது அந்த கருப்பட்டியோட செய்யும்போது அதோட மருத்துவ குணம் நிறைய இருக்கு. கருப்பட்டியில கண்டிப்பா செய்யலாம். அதே மாதிரி கருப்பட்டி அந்த பனவெல்லம், கருப்பட்டி வேற பனவெல்லம், அது ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா நம்மளுடைய ஊர் ப்ராடக்ட் பனைமரம் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாள மரம் வந்து பனைமரம் தான். செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கல்கண்டு பாத்து நல்லா செய்யலாம். கல்கண்டு பாத்தும் அந்த தீபாவளிக்கு மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க. எப்படின்னா ஒரு சும்மா ஒரு 2 கைப்பிடி அரிசி வச்சுக்கோங்க, கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு பால்லேயே கொதிக்க வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இந்த இது வெல்லத்துக்கு பதிலாக கல்கண்டு போடலாம். கல்கண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய் கொஞ்சம் நிறைய போட்டு, நெய்யும் முந்திரி பருப்பு திராட்சையை போட்டு விட்டுருங்க, குங்குமம் போட்டுக்கோங்க. அந்த குங்குமம் கலரோட இந்த கல்கண்டு பாத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் அப்படியே சலசலன்னு இருக்கும். ஒரு தட்டில் இந்த கல்கண்டு பாத்து 2 பீஸ் ஓலப்போகடா, ஒரு முறுக்கு. தீபாவளி சூப்பருங்க. தீபாவளி கொண்டாடியாச்சு. ஹாப்பி தீபாவளி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிறப்பா விபத்து இல்லாம சீர்மையாக கொண்டாடுங்க அப்படிங்கிறது பொதிகை. உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய சுவையான சிறப்பான திதிப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி. நன்றி.